ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 6th தமிழ் இயல் 2 கிழவனும் கடலும். கிழவனும் கடலுங்கிறது வந்து ஒரு ஆங்கில புதினம். இதை வந்து என்னென்னா தமிழில் வந்து என்ன படக்கதையாக மொழிபெயர்த்துருக்காங்க. இதுக்கு வந்து 1954 வந்துட்டு நோபல் ப்ரைஸ் கிடச்சிருக்கு. இதை எழுதினவங்க யாருன்னா எர்னஸ்ட் ஹெமிங்வே அப்படிங்கிறவர் வந்து இதை வந்து எழுதியிருக்காரு. இதில் கான்செப்ட் என்னன்னு பார்க்கும்போதுட்டு இயற்கைக்கும் மனிதனுக்கும் நடக்கக்கூடிய போராட்டத்தை தான் இங்கே வந்து சொல்லியிருக்காங்க. இதனுடைய கதாநாயகனாக வந்து யாரை சொல்கிறாங்க அப்படின்னா சாண்டியாகோ அப்படிங்கிற இவரை சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன இதில் மனோலின்னு ஒரு பையன் இருக்கான், அவன் தான் இவங்க 2 பேத்துக்கும் உள்ள விஷயத்தை தான் இங்கே வந்து சொல்லியிருக்காங்க. இந்த சாண்டியாகோங்கிறவர் வந்துட்டு மீன் பிடிக்க வந்து கடலுக்கு போவார். ஒரு 40 நாள் இவர் கூடவே வந்து இந்த மனோலிங்கிற பையன் போவான். அதுக்கப்புறம் மீன் கிடைக்கலன்னு சொல்லிட்டு வந்து வேறு கப்பலுக்கு அவங்க பெற்றோர் அமைச்சிருவாங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன 84 நாள் வரைக்கும் வந்து இந்த தாத்தாவுக்கு வந்துட்டு மீன் கிடைக்காது. 85வது நாள் வந்து மீன் கிடைக்கும். அதுதான் வந்து இங்கே வந்து சொல்லப்படுது. மனோலி இல்லாமல் தனியாகவே மீன் பிடிக்க போய்கிட்டு இருக்காரு. அப்படி போய்கிட்டு இருக்கும்போதுட்டு மீனே கிடைக்கல. அதனால வந்துட்டு இன்றைக்கி நைட் ஆகிடுச்சு, நான் இனிமேல் வந்துட்டு மீன் பிடிக்காமல் போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு முடிவோட அவர் வந்து அங்கேயே வந்து இருக்கார். காலையில் எழுந்திரிச்சு பார்க்கும்போது மீன் மாட்டியிருக்கு. அதை வந்து இழுக்கிறாரு. அந்த இதை இழுக்கும் போதுட்டு பார்த்தோன்னா அது ரொம்ப பெரிய மீனாக இருக்குது. அதை இழுத்து பார்த்து ரொம்ப கஷ்டப்பட்டு இவரே வந்துட்டு சோர்வாயிட்டார். மீனும் சோர்வாயிடுச்சு. அதுக்கப்புறம் கடைசியில் பார்த்தோன்னா திருப்பியும் வந்துட்டு அந்த மீன் வந்துட்டு மேலே எந்திரிச்சு தாண்ட ஆரம்பிக்குது. அப்போ வந்துட்டு இது இவ்வளோ பெரிய மீன் வந்து என் வலையில் மாட்டியிருக்கா, அப்போ வந்துட்டு நான் அதை வந்து விடவே மாட்டேன்னு சொல்லிட்டு அதை வந்து பிடிச்சி இழுத்து கட்டணும்னு முயற்சி செய்கிறாரு. அப்போ வந்துட்டு இந்த போராட்டத்தில் வந்து மீன் வந்து உயிரை வந்து காப்பாற்றிக்கணும்னு வந்து போராடுது. இங்கே வந்துட்டு இவன் வந்து இவனோட இலக்கை வந்து அடையணும்னு சொல்லி போராடுறாங்க. இப்படி 2 பேரும் போராடும்போது கடைசி நேரத்தில் வந்துட்டு இந்த மீனை வந்துட்டு அவர் வந்து ஈட்டியால் வந்து குத்திடுறாரு. சாண்டியாக குத்துனதுக்கப்புறம் வந்து அது இறந்துருது. அதை வந்து என்னென்னா தன்னோட கப்பலில் கட்டுறாரு. அந்த கப்பலில் உள்ள அதை விட வந்துட்டு இந்த மீன் வந்து பெருசாக இருக்குதுன்னு சொல்லி இங்கே சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்துன்னா நிறையா அது இறந்துட்டனால அந்த ரத்த ஸ்மெல்லுக்கு வந்துட்டு இந்த சுறாக்கள்லாம் வந்துட்டு அதை வந்து சாப்பிட வருது. அந்த சுறாக்கள்லாம் விரட்டி அடித்து அவருக்கு அந்த மீனை கொண்டு வந்து கரைக்கு கொண்டு வந்துட்டு அந்த கப்பலை வந்து கட்டுறாரு. கட்டிட்டு வந்து பார்க்கும்போது அந்த மீனை போய் பார்க்கும்போது அதில் வந்து எலும்பும் தலையும் மட்டும்தான் வந்து மீதி இருக்குது. அதை பார்த்தோன்னே வந்து என்னென்னா எனக்கு ரொம்ப சோகத்தில் வந்து வீட்டில் இருக்கார். அப்போதைக்கு வந்து மனோலி வந்து அந்த தாத்தாவை பார்க்குறாரு. தாத்தாவை பார்த்துட்டு இவ்வளோ பெரிய மீனை பிடிச்சிருக்க தாத்தா, இனிமேல் வந்துட்டு நான் உன் கூட தான் வந்துட்டு மீன் பிடிக்க வருவேன். உன்கிட்ட வந்து கற்றுக்க வேண்டியது நிறையா இருக்குது. உன்கிட்ட வந்து ரொம்ப திறமைகள் இருக்குது. இந்த மக்களை வந்துட்டு பழிச்சு பேசாத மாதிரி நீங்கள் வந்து மாற்றிட்டீங்க. அதனால் வந்துட்டு இனிமேல் வந்து உங்கள் கூட தான் மீன் பிடிக்க வருவேன்னு சொல்லிட்டு இந்த மனோலி சொல்கிறாங்க. அதுதான் இந்த கதையோட கான்செப்ட். இது வந்து எப்போ நோபல் ப்ரைஸ் பெற்றிருக்குன்னா 1954 நோபல் ப்ரைஸ் பெற்றிருக்கு. எர்னஸ்ட் ஹெமிங்வே அப்படிங்கிறவர் வந்து இது வந்து எழுதியிருக்காரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் முதல் எழுத்துக்களும் சார்பு எழுத்துக்களும் பார்க்கலாம். தேங்க்யூ.